அரசின் சார்பில் மாவட்ட நிர்வாகத்தின் உரிய முயற்சியோடு நம்ம மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டை முன்னிட்டு மருத்துவ குழுக்கள் ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளன. இதை பொறுத்தவரை ஸ்கிரீனிங் டீம், ட்ரீட்மெண்ட் டீம் 2 வகையான டீம் போட்டிருக்கோம். ஸ்கிரீனிங் டீம்னா வந்து நம்மளுடைய மாடுபிடி வீரர்கள் காளையர்களை வந்து ஸ்கிரீன் பண்ணி யார் ஃபிட்டோ அவங்கள மட்டும் தான் உள்ள அலோவ் பண்ணுவோம். எல்லா ஒரு நெறிமுறையும் கடைபிடித்து அதுபடிதான் உள்ள பண்ணுவோம். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 பிரத்யேக குழுக்கள் போடப்பட்டுள்ளன. அதை பொறுத்தவரை ஒரு மருத்துவர்கள், செவிலியர் மற்றும் சுகாதார ஆய்வாளர் கொண்ட ஒரு 35 பேர் போட்டிருக்கோம். அது மாதிரி ட்ரீட்மெண்ட் சிகிச்சை அளிக்கிற டீம் வந்து மைனர் இன்ஜுரி, மேஜர் இன்ஜுரி 2 டீமா போட்டிருக்கோம். இதை பொறுத்தவரை நம்மளுடைய சிறப்பு அறுவை சிகிச்சை நிபுணர்கள், ஆர்த்தோபெடிஷியன், அனஸ்தட்டிஸ்ட் மற்றும் ஜெனரல் மெடிசின், சர்ஜரி எல்லாரையும் சேர்த்து டீம் போட்டிருக்கோம். 2 டீம் போட்டிருக்கோம். ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 13 ஆம்புலன்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்கோம். 3 ஏஎல்எஸ் ஆம்புலன்ஸ், அட்வான்ஸ்டு லைஃப் சப்போர்ட் ஆம்புலன்ஸ் கூட ஏஎல்எஸ் ஆம்புலன்ஸ், 10 பேசிக் லைஃப் சப்போர்ட் ஆம்புலன்ஸ் போட்டிருக்கோம். இதை தவிர பிரத்யேகமாக 5 நடமாடும் மருத்துவ குழுக்கள் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 175 200 மருத்துவ பணியாளர்கள் இந்த சிகிச்சை ஏற்பாட்டில் வந்து பங்கு பெற்றிருக்கோம். எந்த விதமான இன்ஜுரி வந்தாலும் உடனடியாக சிகிச்சை பெறதுக்கு அனைத்து விதமான உபகரணங்களும் மற்றும் மருத்துவ மருந்துகளும் இங்கே கையிருப்புக்கான தேவைப்படும் பேஷண்ட்டை வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு ஜிஆர்ஹெச் டீம் போட்டிருக்கோம். தொடர்ந்து லைனில் இருக்கும். ஸோ ரெஃபர் பண்ண நம்ம வந்து தேவையான கேஸை சிகிச்சை பண்ணி ரெஃபர் பண்ணுறதுக்கான அனைத்து ஏற்பாடும் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த விதமான இஷ்யூவும் இல்லாமல் தேங்க்யூ.